சாலமோன்னாலே ஞானம். அவர் பார்த்தீங்கன்னா அது ராஜாவானது 20 வயசு. இதுலயே நம்ம முக்கியமான அவருடைய ராஜாவானது 20 வயசு, அவர் இறந்தது 60 வயசு. அவர் ராஜாவானது 20 வயசுன்றது 1 ராஜாக்கள் 3:7 நான் இள வயதா இருக்கிறேன்றார். அப்போ 20 வயசு அவருக்கு ராஜாவாகும் போது. அவர் இறக்கும் போது அவருடைய வயசு 60 வயசு. 40 வருஷம் அரசாட்சி. இவருடைய வாழ்க்கையை 3 பகுதியா பிரிக்கலாம். உன்னத பாட்டு எழுதும் போது இருந்த இது முதல் ஸ்டேஜ், நீதிமொழிகள்ன்றது 2வது ஸ்டேஜ், பிரசங்கி எழுதும் போது ஃபைனல் ஸ்டேஜ், அதான் 3rd ஸ்டேஜ். கர்த்தருக்கு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினார் இவர். பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 4வது வசனத்துல பாக்குறோம், 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். அது உடனே என்ன பண்றாருன்னா 5வது வசனத்துல கர்த்தர் சொப்பனத்தை தரிசனமானார்ன்றது. அதான் டேர்னிங் பாயிண்ட் அவர் லைஃப்ல. சாலமோனுடைய லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சொப்பனம் தான். இவர் ஆண்டவர்கிட்ட ஞானம் வேணும்னு கேட்கல. சாலமோன் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்கல. இவரு ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அந்த சொப்பனத்துல கர்த்தர் இவரும் பேசுறாங்க. கர்த்தர் நீ விரும்புகிறத கேளுன்றாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, நான் இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்கிறது? ஏன்னா அந்த காலத்துல நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சிச்சு, ராஜாக்களின் காலம். ராஜாக்கள் தான் நியாயம் தீர்க்கணும். அப்ப இவ்வளவு லட்ச ஜனங்களையும் நான் நல்லா நியாயம் தீர்க்கணும், நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு எனக்கு நிதானிக்கணும், அதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறார். ஆண்டவர் நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நான் எல்லாரையும் நான் வின் பண்ணணும், என்னை சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் நான் வின் பண்ணணும் அப்படிலாம் கேட்காம, சம்பத்தை கேட்கல, பேரு புகழ் அதெல்லாம் கேட்காம நீ ஞானத்தை கேட்டது எனக்கு உகந்த விண்ணப்பார்மமா இருந்ததுன்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அது வரைக்கும் யாருக்குமே அந்த ஞானம் இல்லைன்ற அளவுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. இதை நமக்கு தெரிஞ்சதுதான். உங்களுக்கு ஒரு 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 சம்மரைஸ் பண்றதுக்காக சொல்றேன் நான். உங்களுக்குள்ள ஒரு பிக்சருக்காக 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பொழுது கர்த்தர் தரிசனமானார். இது கர்த்தர் நம்மகிட்ட பேசுற மாதிரி எடுக்கணும். நீங்க எப்படி நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துல ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, நீ பிலிப்புவை பாக்குறதுக்கு முன்னாடி நீ அத்தி மரத்துக்கு கீழே நிற்கும் போது உன்னை பார்த்தேன்றது ஏதோ ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில நிற்கும் போது பார்த்தேன், நீ ஒரு புளிய மரத்துக்கு கீழே நிற்கும் போது பார்த்தேன், அப்படி இல்லை, உன் தாயின் கற்பத்துல இருக்கும்போது உன்னை பார்த்தேன்ற. அப்படி போலதான் இதை நம்ம பார்க்கணும். இது சாதாரணமா ஒரு மனுஷன் பேசுற காரியம் கிடையாது, கர்த்தர் தரிசனமான காரியம். எப்ப தரிசனமானார்னா, அந்த 1000 சர்வாங்க தகனபலிகளை செலுத்தின அன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் தரிசனமாகிறார். இது நமக்கு ரூட், இதுதான் கீ. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வரணுமா, நல்லா நீங்க துதிக்கும் போது, நல்லா பாடி துதிக்கும் பொழுது, அவர் ஆராதிக்கும் போது கர்த்தர் கடந்து வருவார். துதிக்கும் போது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது அப்படின்னா அல்லேலியான்றோம். ரகசியம் என்னன்னா, துதிக்கும் பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் கடந்து வருகிறார். தேவ சேனையோடு தேவ தூதர்கள் கடந்து வரார். பட்டயம் இல்லாமல், ஈட்டி இல்லாமல், குதிரைகள் இல்லாமல், குதிரை வீரர்கள் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் ஜெயத்தை தருகிறார். பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள்லாம் தானா திறவன்றுச்சுல, கர்த்தர் திறந்தார். சங்கிலிகள் அறுபது வருஷம் கர்த்தர் அறுத்து போட்டார். அப்படி போல நீங்க துதிக்கும் பொழுது, நல்ல ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கும் போது கர்த்தர் கடந்து வருவார் உங்க வாழ்க்கையில. இதான் சீக்ரெட். அடுத்தது அந்த ட்ரீம் அது ஒரு ட்ரீம். இது ஒரு கான்சியஸா நடந்த காரியம் கிடையாது. அவர் சுய நினைவுல சாலமோன் யோசிச்சு எனக்கு மாதிரி ஞானம் தாருங்கன்னு கேட்டது கிடையாது. அவருடைய சப்கான்சியஸ்ல நடக்குது. சொப்பனம்ன்றது நம்ம ஆள் மனசுல நடக்கிற காரியம். அது மேலோட்டமா அறிவுபூர்வமான காரியம் கிடையாது. ஒரு சொப்பனம்ன்றது ஆள் மனசுல நம்ம தூங்கும் போது நம்ம அறிவுக்கு, ஞானத்துக்கு, நம்மளுடைய சுய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, சுய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நடக்கிற காரியம். அப்ப இவருக்குள்ளுக்குள்ள என்னெல்லாம் யோசிச்சிருப்பாருன்னா, கர்த்தர் ஞானத்தை கேட்டதாக சொன்னார். சாலமோன் யோசித்து யூகித்து ஞானத்தை கேட்கவில்லை. சாலமோனுக்குள் ஆழ் மனசில் இப்படியெல்லாம் யோசித்திருப்பார். இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி ஆள்கை செய்து நடத்துவது அப்படின்னு யோசித்திருப்பாரு.
நன்கு யோசிக்க, யூகிக்க, உணர, புரிந்து கொள்ள, நிதானிக்க, முடிவெடுக்க வேண்டும். இதை யோசிச்சிருப்பார். டாஸ்க். இவ்வளவு பெரிய ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும்ன்றது அவருடைய டாஸ்க். சொல்யூஷன் என்ன? நல்லா யோசிக்கணும், யூகிக்கணும், உணரணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை நிதானிக்கணும், அதுல ஒரு டெசிஷன் எடுக்கணும். இதுதான் சொல்யூஷன். அதே சமயம் நல்ல சிறப்பு ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்குது. அதுக்குரிய பதிலா தான் என்ன பண்றாரு? ஒரு சொப்பனம் வருது அவருக்கு. அப்ப நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதை கர்த்தர் வாக்கிய செய்வார். என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், என் மகா இப்படி இருக்கணும், என் மகன் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா கர்த்தர் அதை வாக்கிய செய்வார். அதான் இதுல காமிக்கிறார். நீங்க எதை நீங்க டீப் இன் யுவர் ஹார்ட், உங்க இறுதி ஆழத்தில் நீங்க வாஞ்சிக்கிற காரியத்தை கர்த்தர் வாக்கிய செய்வார். அதனாலதான் அவனுக்கு ஆன்சர் வருது. நான் உனக்கு அந்த ஞானத்தையும் உணர்வையும் தந்தேன்ற. அது உடனே நிரூபிச்சு காமிக்கிறார். என்ன நிரூபிச்சு காமிக்கிறார்? ஒரு பிள்ளைய வச்சுட்டு 2 தாய் நிக்கிறாங்க. 2 பேரும் 2 பிள்ளை பிறந்தது 3 நாள் வித்தியாசத்துல. ஒரு பிள்ளை செத்து போயிடுச்சு, ஒண்ணுதான் இருக்குது. இந்த ஒண்ணை 2 பேரும் கிளைம் பண்றாங்க, இது என்னுடைய பிள்ளைன்னு. அப்ப இப்ப நான் என்ன நடந்திருக்கோம்? இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, சிசிடிவி கேமரா பார்த்திருப்பாங்க, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, சயின்ஸு அவங்க எல்லாம் அதெல்லாம் போலீஸு கோர்ட்டுன்னு வந்திருக்கோம். இவ்வளவு முடிஞ்சு இவ்வளவு ப்ராசஸ் ஆகி கோர்ட்ல வாதாடி அது ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லை, ஸ்ட்ராங் விட்னஸ் இல்லைன்னு சொல்லியும் போகலாம். உண்மையான தாய் இல்லாம பொய்யான தாய்க்கு அந்த பிள்ளை போனாலும் போயிருக்கும். ஏன்னா அப்படிலாம் நடக்குது. அப்ப ஏன்னா அநீதி உள்ளவர் நியாயவாதி வந்தானே என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. ஒரு ஜட்ஜி அநீதி உள்ளவரை வந்தாருன்னா நிச்சயமா இவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்காரு. ஸோ ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. எப்படின்னா, ஆண்டவர்கிட்ட பேசுற சாலமோன்ட்ட உண்மையான தாய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பிள்ளைய நீ அடிச்சேன்னா யாருக்கு வலிக்குமோ அவதான் உண்மையான தாய். அடிக்கிறது மேலனா வெட்டி போட்டுருவோன்னு சொல்லு. அப்ப யாரு குடல் துடிக்குதோ அவதான்னு சொல்லி காமிச்சிடுறாரு. அப்ப இவருக்கு எவ்வளவு ஞானம் கொடுத்தாருன்றதை காமிச்சிடுறாரு. அதே மாதிரி சொல்றாரு, இந்த பிள்ளைய 2 வெட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சாலமன் சொல்லும் போது ஒருத்தி சொல்றான் வெட்டிருங்கன்ற. ஆனா இன்னொரு தாய் இல்ல வெட்டிடாதீங்க, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கட்டும், எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவள்கிட்ட இருக்கட்டும், இந்த பிள்ளையை மட்டும் வெட்டிடாதீங்கன்னு குடல் துடிக்குது. அப்ப சாலமன் இவதான் உண்மையான தாய்னு கண்டுபிடிக்கிறார். இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப நான் எப்படி இந்த வேலையை செய்ய போறேன்னு நினைக்கலாம் நீங்க. என் கூட இருக்கிறவங்களோட நான் எப்படி வேலை பார்க்க போறேன், எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் எப்படி இருப்பாங்களோ இவங்களோட நான் எப்படி கோப்பப் பண்ணி எப்படி அவங்க மத்தியில நான் போய் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு பயப்படலாம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு டிவைன் டிரெக்ஷன் கொடுப்பார், ஒரு தெய்வீக வழிகாட்டுதல உங்களுக்கு தருவார். நீ போ, நான் உன்னோட இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு கிடைப்பார்கள் தருவேன் அப்படின்னு உங்களோட பேசுவார். ஒரு புது இடத்துக்கு நான் போறேனே, எப்படி இருக்க போறேனோ, ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போறேனே எப்படி நான் இருக்க போறேனோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். அதுக்கு தான் சொல்றாரு இதை. unknown man and his parents and siblings, யாருனே தெரியாத ஒரு குடும்பத்துக்குள்ள போய் நான் எப்படி வாழ்க்கை நடத்த போறேன், அங்க யார் யார் இருப்பானே தெரியாதே, அது திருமணமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், ஒரு புது வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், ஒரு புது பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், அங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதே ஜனங்க, நான் எப்படி இருக்க போறேன்னு எப்படி இருக்க போறேன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் நடத்துவாரு. அதே மாதிரி பிரசன்ட்ல இருக்கிறவங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், நீங்க ஒரு கம்ஃபர்ட் இல்லாத ஆட்களா இருக்கலாம், உங்களை சுத்தி உங்களுக்கு அனுகூலமான எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் மாத்துவார், இதெல்லாம் மாற்றி கொடுப்பார். அதுதான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிங்கள் சொன்னதுதான். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு அனுகூலமாக்கி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அனுகூலமாக்கிடுவார். ஆண்டவர் அப்படியே டேர்ன் பண்ணிடுவார். அவர் பாருங்க, அந்த ட்ரீம் அவருடைய லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு, வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டார் சாலமோனை. அப்ப இங்க இருந்து மெயின் போக்கஸ் எங்க காமிக்கிறேன்னா தாயின் அன்பு தான். ஞானம் கட்டில மேலானது அன்பை கொண்டு வர, ஒரு தாயின் அன்பை புரிஞ்சு ஞானம் மூலமாதான் அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தாயின் அன்பை புரிந்து கொள்றது இல்லை. தாய் படிக்காதவளா இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. தாய்க்கு என்ன தெரியும், இது போன ஜெனரேஷன், நம்ம ஜெனரேஷன் வேற நினைக்கிறாங்க. ஆனா ஒரு தாயின் அன்புக்கு நிகர் எதுவும் கிடையாது. அதே மாதிரி தாய்மார்களும்
பிள்ளைகளை நேசிக்கணும். என் கூட ஒரு கேமராமேன் வேலை பார்த்தார், அது ஞாபகம் வருது எனக்கு. இப்ப அவர் என்னோட சீனியரு, கல்யாணம் ஆச்சு. அவருக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவங்க எங்க வெளியே போனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க அம்மாவும் கூட கூட்டு போவாராம். அவங்க அம்மா 3 பேரா போவாங்களே எங்க போனாலும். எங்க உட்கார்ந்தாலும் இவரு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்புறம் அவங்க ஒய்ஃப் உட்காருவாங்களாம். ஒரு நாள் அந்த ஒய்ஃப் வந்து எங்க தூர்தர்ஷன்ல இருக்க எங்க சீஃப் கேமராமேனை பார்க்க வந்துட்டாங்க. வந்து ஒரே புலம்பு. அப்பா அவர் எல்லாரும் கூப்பிட்டு விட்டார். நாங்க ஒரு 10-15 கேமராமேன் மேல போனோம். அவர் ரூமுக்கு போன எல்லாரும் உட்கார வச்சாரு. உட்கார வச்சு சொல்றதை கேளுங்கன்னாரு. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஏங்க இவரை கல்யாணம் பண்ணினேன். எங்க போனாலும் இவங்க அம்மாவையும் கூட்டு வந்துடுறாருங்க, எங்க போனாலும் அவங்களையும் கூட்டே போறேன், ஏங்க எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணினாருங்க. அவர் எப்படி கேமராமேனா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட டைப்பு. அதனால யாருமே பேச மாட்டேன்ட்டாங்க. உட்காந்து அவர்கிட்ட பேசி, அது நான் தான் அப்ப நான் வந்து சீஃப் கேமராமேன் சொன்னேன், இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, இவர் அம்மாட்ட போய் பேசுங்க சார், நீங்க அவங்க அம்மா கரெக்டான எல்லாமே கரெக்டா ஆயிடும். அதாவது ஒரு தாயின் அன்புக்கும் அந்த அன்பு என்ன பண்ணணும்னா, பிள்ளைங்க நல்லா போயிட்டு வாங்க, நீங்க எனக்கு எங்க இருக்கு, நான் இங்க இருக்கிறேன், நான் நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, கல்யாணம் ஆகிருக்கு, போயிட்டு வாங்க, நீங்க பிள்ளைகளோட போயிட்டு வாங்க, சந்தோஷம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பணும். அதை விட்டு நானும் வரேன், நானும் கூட வரேன்னு போனோம்னா இந்த பையங்களா இருக்கவங்களுக்கு பெரும்பாடு. அது உரலுக்கு ஒரு வகை இடி, மத்தளத்துக்கு 2 வகை இடின்னுவாங்க. அது மாதிரி தாயா தாரமான், ஒரு பக்கம் மனைவியும் அரவணைக்கணும், இன்னொரு பக்கம் தாயும் அரவணைக்கும் போது நீங்க எங்க போவாங்க. அதுக்குன்னு தாயை நிராகரிக்க சொல்லல. நான் பிசிக்கலா எங்க போகணுமோ அங்க பிசிக்கலா போகணும். மென்டலி ஸ்பிரிச்சுவலி தாய்மார்களுடைய அன்பு பிள்ளைகள் மேல இருக்கணும். பிசிக்கலாவே நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு. ஒருவன் திருமணம் செஞ்சுட்டானா அது தாயும் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்க கடவன் இருக்கு. அப்ப இப்ப என்னை நம்பி ஒய்ஃப் வந்திருக்கிறான்னா அந்த ஒய்ஃபுக்கு நான் தான் கேர் பண்ணணும். போவாஸ் சொல்றாரு இல்லையா, உன் தாய் தகப்பனை விட்டு நீ பிரிந்து அந்நிய தேசத்தில் வந்திருக்கிற, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக நீ வந்திருக்கிற, உன் தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறேன்னு ரூத்தை பார்த்து சொல்றேன். அப்படி போல பேலன்ஸ்டு லைஃப் வாழ கத்துக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அதான் இங்க நம்ம பாக்குறோம். ஒரு தாயின் நண்பு வரும்போது நகோமி ரூத் எப்படி இருந்தாங்க பாருங்க. மாமியார் மருமகளோட இல்ல, தாயும் மகளும் போல இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாமியார் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிருது. ஏன்னா அவங்க தாய் மாதிரி இருக்கிறது இல்லை. தன் புள்ளைய ஒரு விதமாகவும் மருமகளை வேறு விதமா பார்க்க கூடாது. உங்களை தாயை ஏத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க, அப்ப அவங்கள வந்து ஒரு உங்க மகளை மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்துச்சுன்னா பிரச்சனையே வராது. மகன் மகள் அப்படிதான் பார்க்கணும். மகன் மருமகள் பார்க்க கூடாது. என் நீ மகளா இருந்து என்ன செய்வோமோ அதை செய்யணும். அதான் தாயின் அன்பு, உன்னதமான அன்பு. அது இன்னொன்னு ஒரு சாலமோன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ உன்னத பாட்டு நீதிமொழிகள் எல்லாம் வந்து வரிசையா வளர்ந்துகிட்டே இருக்கும். பிரசங்கி கடைசி சொன்னா, ஞானம் கர்த்தருக்கு நிகர் கிடையாது. விஸ்டம் இஸ் நாட் எ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் காட். விஸ்டம் இருந்ததுன்னா கர்த்தரை அறிந்து கொள்ளலாம் முடிய, நன்றாக புரிந்து கொள்ளலாம் முடிய, ஞானம் இருந்தா எல்லாம் சாதிச்சிட முடியாது. அது கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து நம்ம பிரசங்கிய முழுமையா பார்ப்போம். அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நம்மளுடைய திறமை, தாளந்து, சொத்து, பதவி, அதிகாரம் இதெல்லாம் கர்த்தருக்கு நிகர் ஆக முடியாது. உங்க படிப்பு, உங்க வேலை உங்களை காப்பாத்து நினைக்காதீங்க, ஒரு நாளும் நினைக்காதீங்க. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. இந்த மனுஷன் இருக்கிறார், அவர் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் டெம்பரவரி. இதெல்லாம் உங்களுக்கு சேஃபே கிடையாது. ஆண்டவர் மாத்திரம் தான் நிரந்தரம். இதெல்லாம் தற்காலிகம். சாலமோனாலே அமைதி. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாக்குறோம். ரெஸ்ட் அண்ட் நோ டிசாஸ்டர். ஒரு வாரம் கிடையாது அவருக்கு. இந்த ஆலயத்தை கட்டுறதும் போது தாவீது வந்து ஆசைப்படுறாரு ஆலயத்தை கட்டும் போது, பாண்ட சொல்ல நிறைய நீ யுத்தம் செஞ்சுட்ட, நிறைய பேருடைய
நிறைய பேரை நீ கொன்னுட்ட, ரத்தம் சிந்த வச்சுட்ட, அதனால ஒண்ணு வச்சு நான் ஆலயத்தை கட்ட மாட்டேன், நான் உன் பையன் வச்சு கட்டுறேன், அதை சாலமன் வச்சு கட்டுறேன், அவனுக்கு வாரே இருக்காதுங்கிட்ட. இவருக்கு வாரே கிடையாது, யுத்தமே கிடையாது. ஆனா இவரு வந்து ஆர்மிக்காக இவர் மாதிரி யாரும் ஸ்பெண்ட் பண்ணல, அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணார், பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணாரு அந்த இராணுவத்துக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு வார் உள்ளதான் நடந்தது. இவர் மனசுல யோசித்து 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 யுத்தமே அவருக்கு உள்ளதான் நடந்தது, வெளியே இல்லை. இவருக்கு சிந்தனையில போர் இருந்துகிட்டே இருந்தது. யோசிச்சாரு, சிந்திச்சாரு, யூகித்தாரு, கற்பனை செஞ்சு பார்த்து, இப்படியே அவருக்குள்ள இருந்தது. எல்லாம் அழிஞ்சிரும், மாயை மாயை மாயை. அதனால அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்றார், அதிக ஞானத்திலே சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவன் தான் சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்தை நீங்க அறிந்து கொள்ள சலிப்பு தான் வரும். இந்த உலகத்தை நீங்க அறிந்து கொள்ள என்னடா உலகம் இது, என்னடா வாழ்க்கைன்னு ஆயிரும், சலிப்பாயிரும். அறிவாளி, புத்திசாலி, திறமசாலி இதெல்லாம் ஒண்ணுக்கும் புரோஜனப்படாது. இதெல்லாமே உங்களை கரை சேர்க்காது. ஆண்டவர் மாத்திரம்தான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆண்டவர் மாத்திரம்தான் உங்களுக்கு திருப்தியை தர முடியும். அப்படித்தான் வாழ்க்கையை சிருஷ்டித்திருக்கிறார் ஆண்டவர். இப்படி வாழணும்னு வகையறுத்திருக்கிறார். ஒரு மனுஷன்னா வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஒரு வகையறுத்திருக்கிறார். அப்படி வாழும்போதுதான் நமக்கு திருப்தி வரும். நீங்க நீதி, நியாயம், மனசாட்சி, உண்மை, நேர்மை இது எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா இதை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். நான் இப்படி இருக்கணும், நான் நேர்மையா இருக்கணும், நான் சின்சியரா இருக்கணும், நான் ஹார்டர் பண்ணணும் அப்படின்றது நீங்க தான் எடுத்து பண்ணணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார், விஸ்டத்தை தருவாரு, நாலேஜை தருவாரு, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட்டை தருவாரு, நல்ல கிராஸ்பிங் பவரை தருவாரு, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை தருவாரு. ஆண்டவர் உங்களை எப்படி உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு, த வே யூ ஸ்பீக், த வே யூ டூ த திங்ஸ் எல்லாத்துலயும் உங்களை எக்ஸலண்ட் ஆக்கிடுவார். அதுக்கு அதை உங்களுக்கு விஷயத்தை தருவார். பட் நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா செல்ஃபில் சுயாதீனத்துல நிற்கிறது எல்லாமே. நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களை உயர்த்துவார், கண்டிப்பா உயர்த்துவார். நீங்க யாரையும் பார்க்காதீங்க, உங்க மனசாட்சி ஆண்டவர் 2 பேர் மட்டும் பாருங்க. ரோமர் 9:2 பவுல் சொல்றாரு இல்லையா, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி சாட்சி சொன்னது. அதை மட்டும் பாருங்க, அதை மாத்திரம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு? உங்க மனசாட்சியை கேளுங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு? வேற யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவரும் மனசாட்சி மாத்திரம் பாருங்க. ஹார்டர் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். நீங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த பொசிஷன் இருப்பீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே டெம்பரவரி, மாயைங்கிறது தான். அடுத்தடுத்த பொசிஷன் உங்களை கொண்டு போயிடுவார். இதுதான் சாஸ்வதம் நினைச்சிடாதீங்க, இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. இப்ப நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், 4 வருஷம் ஆச்சு, இது என் டெஸ்டினேஷன் கிடையாது. அடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவார் ஆண்டவர். இது கிடையாது, இதுதான் பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம் பாத்தீங்கன்னா, லேட்டர் ஸ்டேஜ்ல இவர் அந்நிய தெய்வங்களை வணங்க போயிட்டார். லேட்டர் ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு, புறஜாதிகள்ல போய் இவர் என்ன பண்றாரு, திருமணம் செய்யறாரு, அவங்களுடைய அந்நிய தெய்வத்தை எல்லாம் போய் வணங்க ஆரம்பிக்கிறாரு, வீழ்ச்சிக்குள்ள போயிட்டார். ஆனா அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு. பிரசங்கி கடைசியில சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக, எல்லாமே கர்த்தர் நியாயத்துல கொண்டு வருவார்னு முடிக்கிறார். சோ ரியலைஸ் பண்றாரு, நமக்கு அதை காமிக்கிறார் ஆண்டவர். நம்ம என்னதான் உயர்ந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும்ன்றதை காமிக்கிறார். ஆண்டவர் சொல்ற உபாகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு, நன்மை, தீமை, ஜீவன், மரணம் எல்லாவற்றையும் நம்ம கண்ணு முன்னால கர்த்தர் வச்சிருப்பாரு. இதுல நம்ம என்ன நன்மையை தெரிந்து கொள்ளணும். அது 30ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்றாரு, ஆசீர்வாதம் சாபம் எல்லாருக்கும் ஜீவனை தெரிந்து கொள்ளுன்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் 20வது வசனத்துல, நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருப்பேன்றார். ஆண்டவரே நீர் என்னோட இரும், அது மாத்திரம் போதும்னு கேளுங்க. நீர் என்னோட இரும், அது மாத்திரம் போதும்னு கேட்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்குவாரு. இவர்ல முக்கியமா நம்ம இதுல பார்க்க போய் சில வசனங்கள் மாத்திரம் நானு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். ஏன்னா இவர் கொடுத்த ஞானம் அபாரமான ஞானம். அதை நம்ம சாதாரண நினைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஞானமா யார் இருந்தது இல்லை, இதுக்கு பின்னாலே யாருக்கு இந்த அளவு ஞானத்துல இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா ஞானத்தை கொடுத்தர் சொல்றாரு, இது வரைக்கும் இந்த ஞானத்தை யாருக்கு இந்த அளவு கொடுத்தது இல்லை, இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன்றார். சாலமோனுக்கு அப்படி கொடுக்கிறார். அது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்றாரு பாருங்க, 12:13, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று.
இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. நேம் அண்ட் ஃபேம் கூட அந்த யாருக்கு இந்த அளவுக்கு நான் கொடுக்கல, அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன்றார். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 29 இருந்து 34 வசனம் வரைக்கும் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மனத்தையான மனோவிருத்தியும் கொடுத்தார். விஸ்டம், ஞானம், புத்தின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, கடற்கரை மனத்தையான மனோவிருத்தியும் கொடுத்தாருன்னா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருந்துச்சுன்னா கடற்கரை மணல் மாதிரி ஏராளமா இருந்தது. அவரால் புரிந்து கொள்ள முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இருந்ததுன்றாரு. சகல கிழக்கத்தி புத்திர ஞானத்தையும், கிழக்கத்தி புத்திரனாலே ஞானம், சகல கிழக்கத்தி புத்திர ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. விஸ்டம்னாலே ஈஜிப்ட் அந்த கிழக்கத்தி புத்திரரும் எகிப்தில் உள்ள ஜனங்கள் தான் ஞானம்ன்றது. அதை எல்லாரும் காட்டிலும் சாலமோன் ஞானவானா இருந்தான்றாரு. அவன் எஸ்ராகின் ஆகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரிலும் மற்ற எல்லா மனுஷனும் ஞானவனா இருந்தவங்கள பாட்டு எழுதுறவங்க. ஏமான், எருத்தூன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு எழுதுறவங்க. இவங்க எல்லாரும் காட்டிலும் இவன் ஞானவான்றாரு. சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளும் அவன் கீர்த்தி பிரபலமா இருந்தது, ஃபேமஸா வச்சிருந்தேன்றாரு. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு கூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். எல்லாத்த பத்தியும் பேசுற, சயின்ஸை பத்தி, ஹிஸ்டரி பத்தி, ஆர்ட் பத்தி, கல்ச்சர் பத்தி. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறது வந்தார்கள். ராஜாக்களிடம் இருந்துன்னா men of all nations sent by kings. அப்ப முதல்ல ராஜாக்கள் இருந்து ஒரு ஞானத்தை பார்த்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து வியந்து போய் தங்கள்கிட்ட இருந்து ஜனங்கள் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வைஸ் பீப்புளோ, யாரெல்லாம் இன்டெலிஜென்ட் பீப்புளோ அவங்க எல்லாரும் அனுப்பிச்சு இவர் பேசுறதை கேட்டு வாங்கன்றாங்க, அந்த ஞானத்தை பாருங்கன்றாங்க. அடுத்து 10ஆம் அதிகாரத்துல 23, 24 வசனம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். பாருங்க, ஐஸ்வர்யம் ஞானம் ரெண்டுலயும் ரிச்சா வச்சுட்டாரு. சாலமோனின் இருதயத்திலே தேவனோருடைய ஞானத்தை கேட்கறதுக்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். எல்லாரும் அவரு பேசுறது அந்த ஞானத்தை கேட்கறதுக்காக வந்தாங்கன்றார். எல்லா நேஷன்ஸ்ல இருந்து வந்தாங்கன்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இதுல 10ஆம் அதிகாரம் 3 இருந்து 10 வசனங்கள், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3 இருந்து 10 எல்லாருக்கும் தெரிஞ்சது. சேபாவின் ராஜஸ்திரி வரா அவ கொண்டு வந்த, அதாவது விடுகதைகளை கேட்கிறா. அந்த இவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக ஒரு தேசத்தின் ஒரு உலகத்துல 1 கோடியில இன்னொரு கோடிக்கு வரா. இவனுடைய ஞானத்தை பாக்குறதுக்காக அவன் நிறைய விடுகதைகளை சொல்றா. அதெல்லாம் விடுவிக்கிறான். எதுவுமே விடுவிக்காம இல்லைன்னு இருக்கு. அது என்னன்னா, அந்த காலத்துல ஒருத்தருடைய ஞானத்தை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னா, நிறைய புரியாத காரியங்களை கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லும் போது அவங்க ஞானத்தை தெரிந்து கொள்ளுவாங்க. அப்படிதான் சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை தெரிந்து கொள்றா. சொல்றா, நான் கேட்டதெல்லாம் பாதி தான், அதை விட மேல இருக்குது. அங்க இருக்கிற ஊழியக்காரங்களாம் பார்த்து வேலை பார்க்கலாம் சொல்றா, நீங்க எல்லாம் பாக்கியவான்கள், நீங்க எல்லாம் எப்போதும் அவர் முன்னாடி நின்று அந்த ஞானத்தை கேட்கறீங்களே, நீங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள்ன்றா. இப்படிப்பட்ட ஒருத்தனை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்றார் சேபாவின் ராஜஸ்திரி. அவ கொண்டு வந்த கிஃப்டுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 2004 2025 2004 வேல்யூ படி 360 கோடி ரூபாய் நம்மளுடைய இதுக்கு 4.5 டன்ஸ் அவ கொண்டாந்தது. 4.5 டன் வெயிட் உள்ள கிஃப்ட் கொண்டாந்தா அதோடைய வேல்யூ 360 கோடி 2004 கணக்கின்படி. பாருங்க, அது சொல்ற பாருங்க, அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தனங்களையும் கொடுத்தாள்.
சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஆனா இவன் பாருங்க, அவன் கொடுத்ததோட இவன் அதிகம் கொடுத்து அனுப்பினான். ஒரு ஞானத்தை தேடி என்னதான் வருது பாருங்க. So if you are a wise person, God can put you in a high position. அப்ப அதுக்கு என்ன பண்ணுங்க, பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா போதும். கர்த்தர் உங்களோட பேசினார்னா ஞானம் வந்துடும். அதுக்கு என்னன்னு பைபிள உட்காந்து ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க உட்காந்து நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் போதும். நீங்க புரியுதோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா இது ஆண்டவருடைய ஞானத்துல எழுதப்பட்ட புஸ்தகம். இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம காலங்கள் திரும்ப 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 நம்ம படிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு புரியும். நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, ஆனா அதிகமாக படிங்க. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் மகனேன்னு சொல்லி ப்ராஃபட் சொல்லும் போது நான் சோர்ந்து போயிடுவேன். ஆனா ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, நீ செய்ய வேண்டிய ஊழியம் ஏராளம் இருக்குது, ஏராளமான ஜனங்களை பார்க்கணும், அதனால நீ நிறைய படினாரு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்துல இருந்து 15 அதிகாரம் டார்கெட் வைங்க. லீவ்ல 30 அதிகாரம் 40 அதிகாரம் படிங்க. இது நான் படிச்ச என்ன புரோஜனம் கிடைக்காதீங்க. மீண்டும் சொல்றேன், நான் ஊழியமா செய்யறேன்னு நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை மேல தூக்கி வச்சிருவார் ஆண்டவர். நான் போன வாரம் சொன்னேன், நான் கவர்மெண்ட் ஜாப்னா உங்க பேப்பர் தான் பேசும். நான் என்னதான் இங்கிலீஷ்ல எவ்வளவுதான் நல்லா பேசினாலும் எனக்கு அது சர்டிபிகேட்ல இருந்தா தான் நான் அந்த பொசிஷன்ல உட்கார முடியும். ஆனா பிரைவேட்ல அப்படி இல்லை. பிரைவேட்ல ஒரு மனுஷன் டெசிஷன் எடுப்பான், உங்களை தூக்கி ஒரு ஹை பொசிஷன்ல உட்கார வச்சிருவாங்க. யோசேப்புக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணாரு. டேனியலுக்கு அட்வைசர் டு த கிங்னு சொல்லி ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணுவார். அப்படி போல உங்களுக்கு கிரியேட் பண்ணுவார் ஆண்டவர். உங்களுக்கு ஞானம் இருந்தா போதும், உங்களை தூக்கி உட்கார வச்சிருவார் ஆண்டவர். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஆக்கிடுவார் உங்களை. நீங்க வந்தாலே எஃபிஷியன்ட் பர்சன், எக்ஸ்பர்ட்ன்ற பேர் வேணும் உங்களுக்கு. இஃப் யூ வாண்ட் டு பி an expert, you should have wisdom. நீங்க ஒரு நிபுணனா இருக்கணும்னா உங்களுக்கு ஞானம் அவசியம். நீங்க நீங்க நல்லா பைபிளை படிச்சீங்கன்னாலே போதும். பைபிளை மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க, திரும்ப ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கிராஸ்பிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய கம்யூனிகேஷன் எக்ஸலண்ட் ஆயிரும். இது மேஜிக் கிடையாது, இது ட்ரிக்கு கிடையாது, இது மந்திரமோ தந்திரமோ கிடையாது. இது யதார்த்தம், இது சத்தியம், இது பொய் கிடையாது. நீங்க படிக்கும் பொழுது இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அபிஷேகம், ஞானத்தின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கும். வரங்கள் இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது, விசுவாசம் இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது, ஞானம் இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது, எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. இந்த வார்த்தை நீங்க புசிக்கும் போது உங்களை சாலமோன் போல, தானியேலை போல, யோசேப்பை போல உங்களை பெரிய ஞானிய ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஏன்னா எதையும் நம்ம ஒதுக்கி போட்டக்கூடாது. நிறைய பேர் சாலமோனுடைய எண்டு பாருங்க டிசாஸ்டர் ஆச்சு, அதனால சாலமோனை பெருசா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாலமோனுடைய பாட்டு அப்படின்னா இல்லாமலே இருக்கலாமே, பைபிள்ல இல்லாம ஆக்கிடலாம் ஆண்டவர். அவருடைய எண்டுல அவர் கீழே விழுந்தார், ஆனா மீண்டும் எழும்பினார். அந்த விழுந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் அதை நம்மளை காமிக்கிறாரு. காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமோன்றது சொல்றாரு கடைசியா பிரசங்கியில. எல்லாமே கர்த்தர் நியாயத்துல கொண்டு வருவார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிக்கணும். வாலிப பிராயத்துல சிருஷ்டிக்கிறேன் என்ன அப்படின்றாரு. அப்போ யங் ஸ்டேஜ்ல ஆண்டவர் நடிச்சிட்டேன்னா அங்கிருந்தே நீ வளர்ச்சி அடைஞ்சிடலாம். பின்னால நீ ரியலைஸ் பண்ணாத, உன்னோட யங் ஏஜ்லயே நம்ம ரியலைஸ் பண்ணுறாரு.